ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய வரைபடங்கள், அதாவது கிராஃப் சம் பார்க்குறோம். அதில் பயிற்சி 3.10 செகண்ட் சம்மில் 5th சம் பார்க்கலாம். அதில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஈக்குவேஷனுக்குரிய தீர்வை, அதாவது சொல்யூஷனை நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகிய சமன்பாடுகளை வரைபட முறையில் தீர்க்கணும். இதுதான் நம்மளோட சம்மு. அதுலேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்டெப் 1 எடுத்துகிட்டு அதுக்குரிய டேப்லர் காலமும் பாயிண்ட்ஸும், ஸ்டெப் 2ல் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்குரிய டேப்லர் காலமும் பாயிண்ட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் y = 2x + 1 எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷனே y = இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக டேப்லர் காலம் போட்டுக்கலாம். டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு x எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 டேர்ம் 2x 1, அடுத்து 2ஐ சேர்த்துனிங்கன்னா y. இப்போ எக்ஸுக்கு நம்மளா மைனஸில் ஒரு வேல்யூ, 0 ப்ளஸில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுனிங்கன்னா செகண்ட் லைன் கிடைக்கும். 1 1 1ன்னு எழுதிட்டிங்கன்னா தேர்ட் லைன் கிடைக்கும். அடுத்தது இந்த செகண்டையும் தேர்டையும் சேர்த்துனா தான் நம்மளுக்கு y கிடைக்கும். ஸோ -6 + 1ன்னு இருக்குது. இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, மைனஸில் 6 கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க, ப்ளஸில் ஒரு கார்டு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. மைனஸில் இருக்கக்கூடிய ஒரு கார்டுக்கு ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு கார்டை எடுத்துடலாம். ரிமைனிங் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது? 5 கார்ட்ஸ் இருக்குது. அது மைனஸில் இருக்குது. ஸோ -5 தான் இதோட ஆன்சர். அது 0 + 1 1, 8 + 1 9. இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். புள்ளிகள் என்னென்ன வரும் அப்படின்னா, -3, -5, 0, 1, 4, 9. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குரிய டேப்லர் காலமும் பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் 2ல் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, y + 3x - 6 = 0ன்னு இருக்குது. இப்போ ஒய்யை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த 2 டேர்மே ரைட் சைடு கொண்டு போக போகிறோம். -6 அந்த பக்கம் போனால் +6, +3x அந்த பக்கம் போனால் -3x. ஸோ இதுக்குரிய டேப்லர் காலம் போடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் x, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் 6, ரெண்டாவது டேர்ம் -3x, அடுத்தது 2ஐ சேர்த்துனா y. இப்போ எக்ஸுக்கு நம்மளா மைனஸில் ஒரு வேல்யூ, 0 ப்ளஸில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்தது 6ங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால எல்லாத்தையும் 6னே போட்டுடலாம். அடுத்து -3ஆல் பெருக்கி எழுதணும். -× +, 3 3s are 9, -3 × 0 0, -3 × 3 9, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -9. அடுத்து 2ஐ ப்ளஸ் பண்ணி எழுதுங்க. 6 + 9 15, 6 + 0 0, 6 +6 -9. அப்படியே ஒரு விளையாட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ட்ரிக் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி போடுங்க. ப்ளஸில் 6 கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க, மைனஸில் 9 கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளஸில் 6 கார்ட்ஸுக்கு மைனஸில் 6 கார்ட்ஸை எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ +6க்கு -6 எடுத்துடலாம். மீதி என்ன இருக்குது? மைனஸில் 3 கார்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா -3. இப்போ புள்ளிகள் எடுத்து எழுதுங்க. என்ன புள்ளிகள் வரும்? -3, 15, 0, 6, 3, -3. சரிங்களா? இப்போ நம்ம கிராஃப் வரையலாம். ஸோ 2 ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணி 2 ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, -3, -5. ஸோ அதை மார்க் பண்ணிடலாம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0, 1. அதையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன? 4, 9. ஸோ 4, 9 பண்ணிவிட்டு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே ஈக்குவேஷனை எழுதிடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சது இல்லையா பாயிண்ட்ஸு, அதையும் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், -3, 15 இருக்குது. ஆனால் நம்மளோட ஒய் ஆக்சிஸில் நம்ம 12 வரையும் தான் குறிச்சிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? 0, 6. அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 3, -3. அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். 2ஐ ஜாயின் பண்ணி அது மேலே அதனோட ஈக்குவேஷன் எழுதிருங்க. இப்போ 2 பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? என்ன பாயிண்ட்டு? 1, 3. இதுதான் இதோட சொல்யூஷன். ஸ்டெப் 3ல் 2 நேர்கோடுகளும் 1, 3 என்ற புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. தேர்ஃபோர் தீர்வு என்ன அப்படின்னா 1, 3. தீர்வு x = 1, y = 3. அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் அதனுடைய தீர்வு.